கடந்த மாதம் அறிவியல் ஆர்வலர்களால் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயந்தான் CERN ஆன்டிமேட்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கிறது. ஆன்டிமேட்டர் முதல்ல பால் டிராக் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஃபிசிஸ்ட்னால் மேத்தமேட்டிக்கலி கண்டுபிடிக்கப்படுது. அதன் பிறகு 1932 அமெரிக்கன் ஃபிசிஸ்ட் கால் ஆண்டர்சன் ஒரு க்ளவுட் சேம்பரில் காஸ்மிக் ரேஸை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலாக ஒரு பாசிட்ரானை கண்டுபிடிக்கிறாரு, அதாவது ஆன்டிமேட்டர். அதனால 1936 பாசிட்ரானை கண்டுபிடிச்சதுக்காக இவருக்கும் விக்டர் ஹெஸ்க்கும் ஒரு நோபல் பிரைஸுங்கிறது வழங்கப்பட்டது. ஆன்டிமேட்டர்னா என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி மேட்டர்னா என்னங்கிறத பார்த்துருவோம். எந்த ஒரு பொருளுக்கு மேஸும் வேல்யூமும் இருக்கோ அது எல்லாமே மேட்டர் தான். சுருக்கமாக சொல்லணும்னா அணுக்களால் உருவான எல்லா பொருட்களுமே மேட்டர் தான். மேட்டர் மேட் அப் ஆன் ஆட்டம்ஸ். ஆன்டிமேட்டர் அப்படிங்கிறது ஒரு ஆர்டினரி மேட்டரோட தன்மைகளுக்கு நேர் எதிரான தன்மைகளை கொண்டிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆர்டினரி மேட்டரோட ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு, அதே நேரம் ஆன்டி பார்ட்டிகிள்ஸில் இருக்கக்கூடிய ஆன்டி எலக்ட்ரான் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. இன்னொரு உதாரணம் நம்ம புரோட்டான் எடுத்துக்கலாம். ஒரு ஆர்டினரியான புரோட்டான் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, அதே நேரம் ஆன்டி புரோட்டான் நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இது சார்ஜஸில் மட்டும் இல்லாமல் குவாண்டம் ப்ராப்பர்ட்டிஸ், மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ், இது மாதிரியான எல்லாமே ஆர்டினரி மேட்டருக்கு எதிரான, அதாவது நேர் எதிரான ஒரு தன்மையை தான் கொண்டிருக்கும். மேட்டர் ஆன்டிமேட்டர் இது ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, இது ரெண்டோட மேஸஸுமே ஒரே அளவில் தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஆன்டி ஹைட்ரஜன், ஹைட்ரஜன் இது ரெண்டோட மேஸுமே ஒரே அளவில் தான் இருக்கும். ஏன் ஆன்டிமேட்டர் இவ்வளோ முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா, பிக் பேங் நடந்த உடனே உருவான முதல் விஷயங்கிறது மேட்டரும் ஆன்டிமேட்டரும் தான். ஆனால் உருவான உடனே மேட்டரும் ஆன்டிமேட்டரும் நைலைட் ஆகி எனர்ஜி ஃபார்முக்கு மாறிட்டு சம்ஹவ் 2 பில்லியன் மேட்டர் ஆன்டிமேட்டர் பார்ட்டிகல்ஸ்க்கு ஒரு மேட்டர் பார்ட்டிகல்ஸ் விகிதம் ரிமைன் ஆகி இப்போ இருக்க நம்ம பிரபஞ்சத்தை உருவாக்குனது. அதாவது இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மேட்டராக இருக்கட்டும், அது பிளாக் ஹோலாக இருக்கலாம், சன்னாக இருக்கலாம், மூனாக இருக்கலாம், இல்லை ஆஸ்ட்ராய்ட்ஸாக இருக்கலாம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அந்த ரிமைனான மேட்டர் பார்ட்டிக்கிள்லேருந்து உருவானது தான். சொல்லப்போனால் நம்ம கூட அதிலிருந்து உருவான, அதாவது அந்த எச்சங்கள்லேருந்து உருவான உயிர்கள் தான். இந்த ஆன்டிமேட்டரை புரிஞ்சுக்கிறது மூலிமா ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இதன் மூலிமா ஆரிஜின் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், பரிணாமம், எதனால் மேட்டர் மட்டும் ரிமைன் ஆணுச்சு, இது மாதிரியான ரொம்பவே காம்ப்ளெக்ஸான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும்.